HIV தொற்றிலிருந்து இளையோரை பாதுகாக்க உடனடி ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் தேவை. மலேசிய எய்ட்ஸ் மன்றம் வலியுறுத்து. முஸ்லிம் அல்லாதோரை கஃபீர் என்றழைப்பது அவர்களின் மனங்களை நோகடிக்கும். 2 பாஸ் தலைவர்களுக்கு திடீர் ஞானோதயம். தந்தையின் பிடிவாதம். 5.5 கிலோ டொரியானை ஒரேடியாக சாப்பிட்டு முடித்த குடும்பம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 4 கிலோ தங்கம் காணாமல் போனது குறித்து விசாரிக்க கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. மலேசிய இளையோரிடையே HIV தொற்றுகள் அதிகரித்து வருவதாக மலேசிய எய்ட்ஸ் மன்றம் எச்சரித்துள்ளது. இதனை களைய அவசரமான மற்றும் ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் தேவைப்படுவதாக அது கூறியது. புள்ளி விவரங்களின்படி 20 முதல் 39 வயதுக்குள் உள்ளவர்கள் புதிய HIV சம்பவங்களில் 75 விழுக்காட்டை கொண்டுள்ளனர். பாலியல் தொடர்பே தொற்றின் முக்கிய காரணமாக, அதாவது 90 விழுக்காட்டுக்கும் மேலான சம்பவங்களை உட்படுத்தியுள்ளது. ஆனால் 15 முதல் 24 வயதுக்குட்பட்டவர்களில் வெறும் 11 விழுக்காட்டினருக்கு மட்டுமே HIV தடுப்பு குறித்த சரியான அறிவு உள்ளது. பாலியல் கல்வி குறித்த மௌனமும் தவறான கண்ணோட்டமும் தான் இளைஞர்களை தவறான தகவல்களுக்கு இட்டு செல்வதாக எய்ட்ஸ் மன்றத்தின் துணைத் தலைவர் டாக்டர் நூர் அஃபிகா முமாட் சாலி எச்சரித்தார். What's really troubling is that many of our young people, our brothers, our sisters, our young brothers, our young sisters, our sons, our daughters, our students do not have the right knowledge to protect themselves. In fact, about 1 in 10 have correct information about HIV prevention, and this is far too vulnerable to myths, stigma, and silence. On our campuses throughout the country, the numbers tell the same story. Every year, hundreds of students are diagnosed with HIV. For too long, conversations about sex and responsibility have been considered taboo. But we know this, silence does not protect. Silence only leaves our young people to struggle on their own. இந்நிலையில் நம்பிக்கை தரும் விதமாக காமி என்ற மாணவர் வழிநடத்தும் திட்டம் 5 பல்கலைக்கழகங்களில் தொடங்கப்பட்டுள்ளது. இது மாணவர்களுக்கு சக மாணவர்களே கல்வி, பரிசோதனை மற்றும் சிகிச்சை பற்றிய விழிப்புணர்வு அளிக்க செய்கிறது. 2026ஆம் ஆண்டுக்குள் இதை 14 பல்கலைக்கழகங்களுக்கு விரிவாக்க திட்டம் இருப்பதாக நேற்று நடைபெற்ற எலிவேட் மற்றும் எம்பவர் ஹைடி நிகழ்வில் அவர் கூறினார். We are so proud to share with you Kami, the Kelab Kesihatan Anak Muda IPTA, and in collaboration with the Ministry of Higher Education, we launched this service because we believe the most powerful voices for young people are their own peers. Kami is unique because it is designed by students. For students, peer educators are chosen by their friends. They understand the language in ways that we do not understand. They understand the realities of campus life, and most importantly, they are trusted. They create safe spaces on campuses where stigma is replaced with support and where fear gives way to facts. And this is only the beginning. HIV உயிர்கொல்லி நோயில் இருந்து மலேசிய இளையோரை பாதுகாக்க அரசாங்கம், தனியார் துறை மற்றும் பொதுமக்களிடம் இருந்து மேலும் வலுவான ஆதரவை அதிகரிக்கவும் அந்நிகழ்வில் அழைப்பு விடுக்கப்பட்டது. முஸ்லிம் அல்லாதோரை கஃபீர் என இழிவாக குறிப்பிடக்கூடாது என பாஸ் கட்சியின் 2 தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். காப்பார் நாடாளுமன்ற உறுப்பினரும் பாஸ் மத்திய செயலவை உறுப்பினருமான டாக்டர் ஹலிமா அலி மலேசியர்களின் பல்வேறு பின்னணிகளை மதிக்க வேண்டும் என்று கூறினார். பாஸ் முஸ்லிம் அல்லாதோரை ஒருபோதும் வெறுக்கவில்லை என்றார் அவர். இதற்கு முன் பாஸ் கட்சியின் ஆதரவாளர்கள் மன்றத்தின் ஸ்லாங்கூர் கிளை தலைவர் கே திவாகரன் கஃபீர் அல்லது பண்டாத்தாங் போன்ற சொற்களை தவிர்க்குமாறு அக்கட்சியினரை நினைவூட்டினார். மற்றொரு மத்திய செயலவை உறுப்பினரான அவாங் அஷீம் கஃபீர் என்ற சொல்லை மத பிரச்சாரங்களில் பயன்படுத்தலாம், ஆனால் யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது என்றார் அவர். இரு தலைவர்களும் பொதுமக்களுடன் பேசும்போது மரியாதையான சொற்களை பயன்படுத்துவோம் என்று உறுதி தெரிவித்ததாக FMT செய்தி வெளியிட்டுள்ளது. இவர்களின் இந்த திடீர் ஞானோதயம் வரவேற்கத்தக்கது என்றாலும் இது கட்சி அளவில் ஒலிக்க வேண்டும் என்பதே நமது எதிர்பார்ப்பு.
எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். கடந்த செவ்வாய்க்கிழமை தாய்லாந்து விமான நிலையத்தின் வெளிப்புறத்தில் ஒரு சீன குடும்பத்தினர் 5.5 கிலோ டொரிகானை உண்டு முடித்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த சீன ஆடவர் தனது தந்தை விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன்னதாகவே அந்த காலை புதிய டொரியான்களை வாங்கியதாகவும் அதை குடும்பமாக சேர்ந்து சுவைத்துவிட்டு விமான நிலையத்தை அடைய திட்டமிட்டதாகவும் கூறினார். ஆனால் வழியிலேயே மற்ற உணவுகளை சாப்பிட்டதால் விமான நிலையம் சென்றபோது டொரியான் பெட்டிகள் அப்படியே இருந்ததை தொடர்ந்து விமானத்தில் எடுத்து செல்ல முடியாததால் தனது தந்தையின் பிடிவாதத்தால் 5.5 கிலோ டொரியானை அங்கேயே சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்று விளக்கமளித்தார். அவர் பகிர்ந்த வீடியோவில் தந்தை மகிழ்ச்சியாக டொரிகானை திறக்க மகன் முகம் சுளித்துக் கொண்டே சாப்பிடும் காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியது. விமானத்தினுள் நுழைந்த பிறகும் அதன் மனம் நீங்காமல் இருந்ததால் அந்நபர் பயணிகளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். இக்காணொலியை கண்ட வலைத்தளவாசிகள் தங்களின் விமான நிலையத்தில் டொரிகான் சாப்பிட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் கடா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 16 21 செப்டம்பர் வரை வில்லேஜ் மால் சுங்கப்பத்தானி கடாவில் 80% வரை டிஸ்கவுண்ட், ஹோல்சேல் விலையில் பொருட்கள், லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கலெக்ஷன்ஸ், 100க்கும் அதிகமான ரசிக்க ருசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ், சாரி, பஞ்சாபி சூட்ஸ், லெங்கா, குர்தா, குர்தீஸ், ஆக்சசரிஸ், ஹோம் டெக்கோ அனைத்தும் உண்டு. வில்லேஜ் மால் சுங்கப்பத்தானி கடாவில் திரண்டு வாருங்கள், ஷாப்பிங் செய்யுங்கள். மெகா தீபாவளி ஷாப்பிங் தொடங்கியாச்சு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் உள்ள துவாரபாலகர் சிலையில் இருந்து தங்கம் காணாமல் போனதாக கூறப்படும் விவகாரத்தில் கவனமான விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது கேரள உயர்நீதிமன்றம். 2019 ஆண்டு சிலைகளில் தங்கம் பூசப்பட்ட வெண்கல தகடுகள் அகற்றப்பட்ட போது அவை 42 கிலோகிராம் எடையுடன் இருந்தன. ஆனால் சென்னையில் தங்கம் பூசுவதற்காக அனுப்பிய போது அவை வெறும் 38 கிலோகிராம் எடையில் மட்டுமே இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. சுமார் 4.45 கிலோகிராம் தங்கம் குறைந்திருப்பது கவலைக்குரியதென நீதிமன்றம் குறிப்பிட்டது. இது குறித்து உடனடியாக தகவல் அளிக்காத திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தையும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. தவிர இத்தகைய மதிப்புமிக்க பொருட்கள் சரியான நடைமுறைகள் இல்லாமல் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்ட விதத்தையும் நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்தது. இதனை முழுமையாக விசாரித்து 3 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் பியாண்ட் தீபாவளி எக்ஸ்போ KSL எஸ்பிளனட் மால் பண்டார் பஸ்தாரி கிளாங்கில் 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் மாலை மணி 6 தொடக்கம். உங்களை மகிழ்விக்க விஜய் டிவி, மகாநதி சீரியல் ஃபேம், காவிரி எனும் லட்சுமி பிரியா, கிங் ஆஃப் சம்பரா டாக்கி, ராகவின் புதையா மற்றும் ரேவதி, NM லிங்கேஷ், நந்தா டான்ஸ் அகாடமி, ஓம் ஸ்ரீ பாண்டிமுனி உரிமை மேளம், லைஃப் வாயர்ஸ் பேண்ட், SSR டான்சர்ஸ், ஷவீரா ஆர்ட்ஸ் டான்சர்ஸ், KSL எஸ்பிளனட் மால் பண்டார் பஸ்தாரி கிளாங்கில். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.